ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை கடலை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போடலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இரநூத்தி 50 கிராம் கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற பற்றல. நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் 1 டைம் நல்லா தட்டு திறந்துட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான மசாலாலாம் போடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கோவக்காவில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு உரைக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிடவே. நல்லா வதக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தக்கடலை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். நல்லா கலக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வதக்கிட்டே இருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.